திரு முத்துக்குமார் அவர்கள் அடியைப்பார் இடியைப்பார் உதையைப்பார் பார் பார் பார். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலி இது ரூமராக கூட இருக்கலாம். சாட்சனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அதாவது அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே வெளியே போவாங்கள அந்த மாதிரி வெளியே போயிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டைம்னு தெரியாமல் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க. பவித்ரா வந்துட்டு என்னடா பண்ணுறது, ரொம்ப தனியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பாய்ஸ் வைப் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமார் யோகாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரவீந்தர் உட்காந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி நான் வந்தப்போ இதெல்லாம் யோசித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி, அவங்க எப்படி, யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், யார்கிட்ட வந்துட்டு கிட்டையே போகக்கூடாது, யார்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அனலைஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஸோ அப்போது எப்படி வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படின்ற மொத்த விவரம் நமக்கு தெரிய வரும். ஸோ அன்டில் தென் வெயிட் பண்ணுவோம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு